Hello students, welcome to Hiva Max. 11th standard business max chapter 2 example sums பார்த்துட்டு இருக்கோம். Example 2.8. Evaluate the following. First question பாருங்க 7 factorial by 6 factorial, அடுத்து 8 factorial by 5 factorial, last 9 factorial by 6 factorial into 3 factorial. இப்போ இந்த factorialனா என்ன அப்படின்னா இப்போ 4 factorial எப்படி எழுதலாம்னா 4 into 3 into 2 into 1. இதே மாதிரி இங்க என்ன நம்பர் கொடுத்தாலும் நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ணி இப்படி எழுதலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 7 factorial by 6 factorial. இப்போ 7 factorial எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்? 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 divided by 6 factorial 6 into 5 into 4 into 3 into 2 into 1. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டா ஆன்சர் 7. பட் நம்ம புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க தெரியுமா? இதே இது இன்னொரு மெத்தட் ஆர் 7 into 6 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம். எப்படி பாருங்க 1லேருந்து 6 வரைக்கும் இல்லை மல்டிபிளாக நம்ம 6 ஃபேக்டோரியல்னு எழுதலாமா? நான் 4 ஃபேக்டோரியல் எழுதி காமிச்சேன். அது மாதிரி 6 ஃபேக்டோரியல் எழுதலாம். டிவைடட் பைலே 6 ஃபேக்டோரியல் இருக்குது. ஸோ கட் பண்ணிட்டா நமக்கு 7 ஆன்சர் கிடைக்கும். டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரலன்னா நீங்கள் பேசிக்காக இதே செய்யலாம். மார்க் கம்மி பண்ண மாட்டாங்க. செகண்ட் சப்டிவிஷன் 8 ஃபேக்டோரியல் பை 5 ஃபேக்டோரியல். ஸோ இது எப்படி எழுதலாம்? 8 ஃபேக்டோரியலை 5 ஃபேக்டோரியல் வரைக்கும் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணுங்க. 8 into 7 into 6 into 5 வரும்போது 5 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம். அப்போ 5 into 4 into 3 into 2 into 1 எழுத வேண்டாம். டிவைடட் பைலையும் 5 ஃபேக்டோரியல் இருக்கு. ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிடும் டிவைடட் பைல என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட ஃபேக்டோரியல் வரைக்கும் ஸ்டாப் பண்ணால் கேன்சல் பண்ணிடலாம். 8 6 48, 48 into 7 336. ஈஸியாக இருக்குல்ல இந்த கொஷின்ஸ் எல்லாம். தேர்ட் சப்டிவிஷன் 9 ஃபேக்டோரியல் பை 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். ஸோ மேலே 9 ஃபேக்டோரியல் 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 ஃபேக்டோரியலோடு ஸ்டாப் பண்ணுறேன். ஏன்னா இங்கே 6 வரைக்கும் இருக்குது. அப்புறம் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 எழுதிக்கிறேன். 6ம் 6ம் கேன்சல். 3 3s are 9, 2 4s are 8. 4 3s are 12, 12 into 7, 7 2s are 14, balance 1, 84. இதான் நம்மளோட ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 2.9. ரீரைட் 7 ஃபேக்டோரியல் இன் டர்ம் ஆஃப் 5 ஃபேக்டோரியல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க 7 ஃபேக்டோரியலை நான் வந்து 5 ஃபேக்டோரியல் வச்சு எழுதணுன்ட்டு. அப்போ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம்? 7 into 6 into 5. அப்போ 5 ஃபேக்டோரியல்னா அதோட ஸ்டாப் பண்ணிடணும். 7 6 ஆர் எவ்வளோ? மல்டிபிள் பண்ணுங்க 42. 42 into 5 ஃபேக்டோரியல். ஸோ நடுவில் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் எழுதிக்கலாம். 42 into 5 ஃபேக்டோரியல் தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.10. Find n if 1 by 9 factorial plus 1 by 10 factorial is equal to n by 11 factorial. So solution given எழுதிக்கலாம். 1 by 9 factorial 1 by 10 factorial is equal to n by 11 factorial. Next line நல்லா கவனிங்க. 10 factorialக்குள்ள 9 factorial வரும். அப்போ எப்படி எழுதலாம்? 1 by 9 factorial plus 1 by 10 into 9 factorial is equal to n by factorial 11 into 10 into 9 factorial னு எழுதிக்கலாமா? இப்போ இது ரெண்டுத்துலயும் 9 factorial காமன் வெளியே எடுத்துடுங்க. பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1 plus 1 by 10 இருக்கும். இந்த பக்கம் n by 11 into 10 and 1 by 9 factorial தனியாக இருக்கும். இப்போ இது ரெண்டு சைடு ஒரே வேல்யூ தான் கட் பண்ணிடலாம்ல. பேலன்ஸ் நமக்கு 10 1s are 10, 10 plus 1 11 by 10 இருக்கும். இந்த பக்கம் n by 11 into 10 இருக்கும். இப்போ கீழே இருக்க நம்பர் அப்படியே மேலே கொண்டு வந்துடலாம். 11 into 11 into 10 by 10 is equal to n. இப்போ 10 10 என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். 11 into 11 121. அதுதான் n ஓட வேல்யூ. ஈஸியான சம். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Next question example 2.11. Find the number of 4 letter words
with or without meaning. ஸோ மீனிங்ல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒரு 4 லெட்டர் வேர்டு வேணும். which can be formed out of the letter of the word note. ஸோ இதில் என்னென்ன லெட்டர் இருக்கு? N இருக்கு, O இருக்கு, T இருக்கு, E இருக்கு. கரெக்டா? இதில் ஃபார்ம் ஆக வேற 4 லெட்டர் வேர்ட்ஸ் வேணும். இப்போ TONEனா டோனு, TONE டோனுன்னு வருதுல்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம வேற ஏதாவது 4 லெட்டர் வேர்ட்ஸ் கிரியேட் பண்ணோம். where the repetition of letters are not allowed. ஸோ 2 வாட்டி N வரக்கூடாது, 2 வாட்டி O வரக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். சொல்யூஷனில் எனக்கு இப்போ நோட் எழுதணும்னா NOTE 4 எழுத்து தான் வரும். இங்கே 4 பிளேஸ் தான் இருக்கு. அப்போ 1 2 3 4. இது ஃபர்ஸ்ட் பிளேஸ், இது செகண்ட் பிளேஸ், இது தேர்ட் பிளேஸ், இது ஃபோர்த் பிளேஸ். அண்ட் ரிப்பிட்டிஷன் நாட் அலௌட். ரிப்பிட்டிஷன் பாசிபிள் இல்லை. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எத்தனை லெட்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4. இந்த 4ல் ஏதாவது ஒரு லெட்டர் நான் வச்சிடலாம், எழுதிடலாம். கரெக்டா? இப்போ அடுத்த பிளேஸ் வரும்போது இங்க ஒரு லெட்டர் வந்துடும். அது எதுவாக வேணா இருக்கலாம். N இருக்கலாம், O இருக்கலாம், T இருக்கலாம், E இருக்கலாம். மிச்சம் 3 தான் இருக்கும். அதெல்லாம் நான் 2வது இடத்துல எழுதவே முடியும். இப்போ இந்த 2வது இடத்துல ஏதோ ஒரு லெட்டர் நான் எழுதிட்டேன். அப்போ 2வது இடத்துல இருக்கிற லெட்டரையும் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிற லெட்டரையும் தேர்ட் பிளேஸ்க்கு கொண்டு வர முடியாது. அப்போ மிச்சம் இன்னும் 2 லெட்டர் இருக்கும். தேர்ட் பிளேஸையும் ஃபில் பண்ணிட்டேன். அப்போ பேலன்ஸ் ஒரே ஒரு லெட்டர் இருக்கும். அதுதான் இங்கே வந்தே ஆகணும். ஸோ பாசிபிலிட்டிஸ் என்ன? இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணும். 4 3s are 12, 12 2s are 24. அப்போ டோட்டலாக எத்தனை வேஸ் இருக்கு, எத்தனை வேர்ட்ஸ் நமக்கு வரும்னா 24 வேர்ட்ஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஈஸியான சம்ஸா. கான்செப்ட் தான் இதுல மெயின். ஆன்சர் பாருங்க, வெறும் 2 மார்க் தான், இவ்வளோன்னு தான். நீங்க கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.12. If each objective type questions having 4 choices, then find the total number of ways of answering the 4 question. இப்போ சூஸ் கரெக்ட் ஆன்சர்லாம் கொடுப்பாங்கல்ல. ஒரு கொஸ்டினுக்கு ABCDன்னு 4 ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி எனக்கு 4 கொஸ்டின் இருக்குன்னா எனக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும், நம்பர் ஆஃப் வேஸ் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். ஏன்னா எல்லா கொஸ்டினுக்கும் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. கரெக்டா? எல்லா கொஸ்டினுக்குமே 4 ஆன்சர் இருக்கு. ஸோ அந்த 4 ஆன்சர்ல ஏதாவது ஒன்று தான் நம்ம எடுப்போம். ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் ஆப்ஷன்ஸ் பார்த்தா 4 தானே இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு 4 இருக்கலாம். கரெக்டுங்களா? therefore the total number of ways of answering 4 questions. கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் ABCD. அடுத்த கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன்ஸ். ஏன்னா இங்க ரிப்பீட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. தனித்தனியா 4 ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு 4, அடுத்த கொஸ்டினுக்கு 4. டோட்டலா 4 4s are 16, 64, 256. ஸோ டோட்டலா 256 வேஸ் இருக்கு ஆன்சர் பண்றதுக்கு. கிளியர் ஆகுதா சம்? ஏதாவது டவுட் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.